இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நான் வந்துட்டு அந்த அவுட் பிரேக் அப்போ அங்க இருந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே டிஃபீட் பண்ணாலும் அங்க இருந்த ஒருத்தனை மட்டும் என்னுடைய ஃபீஸ் டெக்னிக்கை பயன்படுத்தியும் அவன் பக்கத்துல கூட என்னால போக முடியல. இதை பயன்படுத்தி அவனும் அந்த ஓல்டு மேனை அட்டாக் பண்ணியிருப்பான். அதோடைய தழும்பு தான் இப்போ ஓல்டு மேனோட உடம்புல இருக்கு. எனக்கு கடைசியா ஞாபகம் இருக்கிறது எல்லாமே அது மட்டும்தான். உண்மையா சொல்லணும்னா இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்வாடை யூஸ் பண்ற பர்சனை நான் பார்த்ததே கிடையாது. உடனே ஹீரோ வந்துட்டு நீளமான முடி அப்புறம் ஓரியன்டல் உடையா, இன்கேஸ் இந்த எல்டர் சொல்றது உண்மையா இருந்தா 21st ஃப்ளோரை ரூல் பண்ணிட்டு இருக்கேன். முரிம் ஃபிராக்ஷன் இப்போ அன்பிரடிக்டபிளான டைரக்ஷன்ல மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவையானதை அடையறதுக்கு எந்த எல்லைக்கும் போவாங்க. நான் இந்த கேமை விளையாடும் போது கூட எனக்கு ரொம்பவே தொந்தரவா இருந்ததும் அவங்க மட்டும்தான். இவனுங்க டவருக்குள்ள இருந்து வெளியில இருக்கவங்க கூட சேர்ந்து என்ன பிளான் போடுறாங்கன்னு தெரியலன்னு நினைக்க. எல்டர், அன்னைக்கு உங்களை அட்டாக் பண்ணது டவருக்குள்ள வாழ்ற ரெசிடென்ட். நான் எதிர்பார்க்கவே இல்லை அவங்க டவருக்கு வெளியில வருவாங்கன்னு. நாட்கள் போக போக நான் எதிர்பார்த்த எல்லாமே காம்ப்ளிகேட்டடா மாறிட்டு இருக்கு. அப்படியே கொஞ்ச நேரம் போக அந்த கிராண்ட்பாவும் உனக்கு இயான்வாவை ரொம்ப நாளா தெரியும்னு சொன்னல. உடனே ஹீரோ வந்துட்டு ஆமா சார் ரொம்ப நாளா தெரியும்னு சொல்ல, அப்படின்னா சீக்கிரமா என் பேத்தி கூட மேரேஜ் பண்ணிக்க வேண்டியதானு கேட்க, பதிலுக்கு இவனும் சார் எங்களுக்குள்ள அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு சொல்ல, எனக்கு இவ்வளவு வயசானதுனால என்கிட்ட ஒரு விஷயம் மட்டும் பெட்டர் ஆயிருக்கு. அது எனக்கு பிடிக்கலனாலும் மனுஷங்க மேல இருக்க என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒரு ஃபீல்டுல நீங்க பெட்டரா இருக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு 10,000 hours டெடிகேஷன் ஆச்சு நீங்க அதுல போட்டாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒன்னும் தப்பும் இல்ல. ஆனா இதுவே நம்ம ஹீரோ இந்த கேம 50,000 மணி நேரத்துக்கு மேலேயும் விளையாடி இருக்கான். உடனே அந்த கிராண்ட்பாவும் இந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ் அப்பியர் ஆகி கொஞ்சம் மாசம் தான் ஆகுது. ஆனா இதுல அதிகமா பேசப்படுறவங்க ஒண்ணு அவைக்கன் ஆனவங்களா இருப்பாங்க, இல்லனா தன்னைத்தானே எக்ஸ்பர்ட்னு சொல்லிக்கிறவங்களா இருப்பாங்க. ஆனா நீ இவங்க எல்லாரை விடவும் டிஃப்ரெண்டா இருக்க. என்னால அதை நல்லாவே உணர முடியுது. நீ விக்டரி, டிஃபீட் அப்புறம் கஷ்டம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணிட்டு தான் இந்த லெவலுக்கு வந்திருக்க. இதை கேட்ட ஹீரோவும் நீங்க என்ன அதிகமா புகழ்றீங்கன்னு சொல்ல, பதிலுக்கு அவரும் அது மட்டும் இல்ல, நீ ரொம்ப தன்னடக்கமா இருக்க. என்னுடைய உயிரையே நீ காப்பாத்திருக்கிறதுனால என்கிட்ட என்ன வேணுமோ கேளு அப்படிங்கிறப்போ ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ளேயே கொரியாவிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான மார்டியல் ஆர்டிஸ்ட் ஃபேமிலி கிட்ட இருந்து ஒரு ஃபேவரா அப்படின்னு நினைச்சிட்டு எனக்கு ஒண்ணு தேவைப்படுதுதான், ஆனா அதை உண்மையாலேயே உங்களால கொடுக்க முடியுமான்னு கேட்க, பதிலுக்கு அவரும் கவலைப்படாம எதுவா இருந்தாலும் கேளுன்னு சொல்ல, அந்த ரூம்ல இருந்து வெளியில வந்த நம்ம ஹீரோவை பார்த்த யுயான்வாவும் இப்ப என்னுடைய கிராண்ட்பா பரவாயில்லையான்னு கேட்க, நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் எலிக்சரை ப்ராப்பரா அவர் அப்சர்வ் பண்ணிட்டாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல அவர் ஃபுல்லா ரெக்கவர் ஆயிடுவாருன்னு சொல்ல, இதை கேட்ட இயான்வாவும் இந்த உதவிக்கு நான் எப்படி ரீபே பண்ண போறேன்னு தெரியலன்னு சொல்ல, பதிலுக்கு நம்ம ஹீரோவும் இட்ஸ் ஆல் ரைட் இயான்வா, உன்னுடைய கிராண்ட்பா போதுமான அளவுக்கு அவருடைய நன்றி கடனை செலுத்திட்டாருன்னு சொல்ல, உடனே ரூம்குள்ள அந்த கிராண்ட்பாவும் அழுதுகிட்டே அந்த பொருளை என்கிட்ட இருந்து கேட்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஒரு லக்ஸரி ஹோட்டலுக்குள்ள போயிட்டு அதிகமா மணி இருக்கிறதும் நல்லதுதான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு ரூம் சர்வீஸ்க்கு கால் பண்ணி ஃபுட்டை வர வைக்க, அதை சாப்பிட்டு பார்த்துட்டு இதோட ஃபிளேவர்லாம் வேற லெவல்ல இருக்கு. கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் சாப்பிட்றதுக்கே வழி இல்லாம வெறும் நூடுல்ஸை தான் இன்டேக்கா எடுத்துட்டு இருந்தேன். இதே நேரத்துல நியூஸ்லயும் டவர் ஆஃப் ட்ரையல்ஸ பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க ஒரு எக்ஸ்பர்ட்டை நாங்க இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். இந்த கொரியாவிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான கில்ட் டான் கன்ல இருந்து பிளேயர் ஜானை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். சரி சொல்லுங்க ஜான், டவர் ஆஃப் ட்ரையல்ஸ்ல ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா? கண்டிப்பா, அதுல மொத்தம் 2 வழி இருக்கு. ஒன்னு எல்லாரும் போலவும் லெவலப் பண்ணி ஸ்ட்ராங்கா மாறலாம். இன்னொரு வழி அந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய அந்த காயின்ஸ் அதை யூட்டிலைஸ் பண்ணி பெட்டரான ஐட்டம்ஸ் நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுடைய லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். உடனே அந்த ரிப்போர்ட்டரும் 3rd ஃப்ளோரை கிளியர் பண்ணதுக்கு நம்ம அண்ணனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆனா 4th ஃப்ளோர்ல இது வரைக்கும் எந்த ஒரு பர்சனுமே என்டர் ஆகல. அதுக்கான ரீசன் உங்களால சொல்ல முடியுமா? வெல், சிம்பிள் லாஜிக் தான். 3rd ஃப்ளோரை யார் கிளியர் பண்ணாங்களோ அவங்களால மட்டும்தான் 4th ஃப்ளோர்ல ஃபர்ஸ்ட் என்டர் ஆக முடியும். அது மட்டும் இல்லாம 4th ஃப்ளோர் ஒரு ஸ்பெஷல் டஞ்சன். அதுல மொத்தம் 100 வேவ்ஸ் வரும். இந்த வேவ்ஸ் பத்தி கிளியரா சொல்லணும்னா ஒவ்வொரு வேவ்லயுமே ஜோம்பிஸ் பிளஸ் மான்ஸ்டர்ஸ் பிளேயர்ஸ அட்டாக் பண்ண வரும். அதை டிஃபீட் பண்ணாதான் அடுத்த வேவ் ஸ்டார்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம இந்த ஃப்ளோரை நம்ம கிளியர் பண்றதுக்கு ஒரு பேஸை சூஸ் பண்ணி அந்த 100 வேவ் முடிகிற வரைக்கும் அதை ப்ரொடெக்ட் பண்ணணும். இதுல டிஃபிகல்ட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா 4th ஃப்ளோர்ல என்டர் ஆகிற பிளேயர் அவங்க பேஸை டிஃபெண்ட் பண்ண முடியாம டிஃபீட் ஆயிட்டாங்கன்னா அடுத்த 20 டேஸ்க்கு அந்த ஃப்ளோர் சீல் ஆயிடும். சோ இந்த ஃப்ளோரை கிளியர் பண்றதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த 90 டேஸ வேஸ்ட் பண்ண முடியாது. ஈவன் தோ அன்னோன்னால கூட எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாம அந்த ஃப்ளோருக்குள்ள என்டர் ஆக முடியாது. பதிலுக்கு அந்த ரிப்போர்ட்டரும் இன்கேஸ் 90 டேஸ்ல அந்த ஃப்ளோரை நம்மளால கிளியர் பண்ண முடியலனா என்ன பண்றதுன்னு கேட்க, பதிலுக்கு அவனும் தேர் இஸ் a பாசிபிலிட்டி மனிதன் அழியறதுக்கு. அப்படியே இந்த இன்டர்வியூ முடிய அந்த ஜானும் வெளியில போறப்போ ரிப்போர்ட்டர் வந்துட்டு நீங்க அடுத்த ஒரு மாசத்துக்கு ஃப்ரீ தானேன்னு கேட்க, கண்டிப்பா நமக்கு இன்னும் 90 டேஸ் டைம் ஃப்ரேம் இருக்கு. அதுல 1 மந்த் ப்ரிப்பரேஷனுக்கே போயிடும். அதனால கண்டிப்பா நம்ம போலாம் அப்படின்னு கார்ல உட்கார எல்லாருடைய சிஸ்டம்லயும் ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அன்னோன் வந்துட்டு
4th ஃப்ளோரை கான்குவெஸ்ட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ண போறான். அந்த இடத்த சேலஞ்ச் பண்ண போற எல்லா பிளேயர்ஸையும் அந்த இடத்துக்கு வர சொல்றான். இன்னும் 8 மணி நேரத்துல அந்த வேவ் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு தெரிய வர உடனே ஜானும் காரை வேகமா ஓட்டிட்டு போக அவனுடைய கில்டுக்கு கால் பண்ணி எல்லா ரேங்கர்ஸையும் கேதர் பண்ணுங்க, இது ஒரு எமர்ஜென்சி, இன்னும் நமக்கு 8 மணி நேரம் தான் இருக்கு, ஆனா இன்னும் ப்ரிப்பரேஷனுக்கே நாங்க தயாராகல, அந்த அண்ணன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல, எதுக்கு இப்படி பண்றான் அப்படின்னு சொல்ல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் தூங்கி எழுந்துட்டு நல்லா குழந்தை மாதிரி தூங்கிட்டேன். சரி நம்ம வெளியில கிளம்பலாமான்னு கேட்க அந்த ஃபர்ஸ்ட் வேவ் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு இன்னும் 1.5 hours தான் இருக்கு. அதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. நெக்ஸ்ட் சாப்டரோட ஆரம்பத்திலேயே இந்த 100 வேவ்ஸை பிளாக் பண்றதுக்கு 2 வே இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய டவர்ஸை கிரியேட் பண்ணி அதன் மூலியமா அந்த பிளேஸை ப்ரொடெக்ட் பண்றது, அப்படி இல்லனா ஒரு பேஸை ஃபிக்ஸ் பண்ணி அந்த இடத்த டிஃபெண்ட் பண்றது. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு 4th ஃப்ளோருக்குள்ள என்டர் ஆக சிஸ்டமும் நீங்க தான் ஃபர்ஸ்ட் பர்சனா இந்த இடத்துக்குள்ள என்டர் ஆகுறீங்க, மத்த பிளேயர்ஸ் எல்லாருமே அடுத்து 20 நிமிஷம் கழிச்சு உள்ள என்டர் ஆவாங்கன்னு காட்டுது. உடனே நம்ம ஹீரோவும் 20 நிமிஷங்கிறது ரொம்ப நேரம் கிடையாது, சோ நான் வந்த வேலையை சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு வேர்ல்டு கப் ஸ்டேடியமுக்கு போறான். இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவுக்கு அந்த 3rd ஃப்ளோர்ல கிடைச்ச எல்லா ஐட்டம்ஸையும் இங்கதான் யூட்டிலைஸ் பண்றான். ஹை ப்ரியாரிட்டி பேஸ் டிக்கெட்னு சொல்லக்கூடிய ஒரு ஐட்டத்தை தான் ஃபர்ஸ்ட் யூட்டிலைஸ் பண்றான். இதன் மூலியமா அந்த ஸ்டேடியம் இவனுடைய பேஸா செலக்ட் ஆயிடுது. உடனே மீதி இருக்க ஐட்டம்ஸ் ஆன சோலார் சீட், குசிகிரெயின், அப்புறம் நேச்சுரல் வாட்டர் எல்லாத்தையுமே இந்த இடத்துல யூட்டிலைஸ் பண்றான். இதன் மூலியமா அந்த பிளான்ட்டுடைய growth 20% இன்க்ரீஸ் ஆகுது. எல்லா ப்ரிப்பரேஷனும் ரெடி ஆயிடுச்சுன்னு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பிட அப்போ 4th ஃப்ளோருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஃபேமஸான கில்டுல இருந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்காங்க. அதே இடத்துக்கு இயான்வாவும் தாமினும் வர அவங்க பின்னாடியே தெரசாவும் வராங்க. இவங்க 2 பேரும் தெரசாவை பார்த்துட்டு சர்ப்ரைஸ் ஆக பதிலுக்கு நம்ம ஹீரோவும் நான் தான் அவங்களை இங்க கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு உடனே உங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வர சொன்னதுக்கு எல்லாருமே என்ன மன்னிச்சிடுங்க, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவும் ப்ராக்ரஸ் ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு, இப்போ எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு டைம் இல்ல. பதிலுக்கு தாமினும் நீங்க எப்போ கூப்பிட்டாலும் நாங்க வருவோம்னு சொல்ல, ஏன்னா நாங்க எந்த ஒரு குரூப்லயும் அஃபிலியேட் ஆகலன்னு சொல்ல பதிலுக்கு திரேசாவும் வெக்கப்பட்டுட்டு உங்க கூட இருக்கிறதும் பெட்டரா தான் இருக்கும்னு சொல்ல இவங்க இருக்கிறத மத்த குரூப் பார்த்துட்டு எல்லாரும் அங்க பாருங்களேன், அங்க இருக்கிறது இயான்வாவும் தாமினும் தானே, அவங்களுக்கு பக்கத்துல நம்ம தெரசா வேற இருக்காங்க, அது மட்டும் இல்ல அவங்க பக்கத்துல பாருங்களேன் இப்ப ரீசெண்டா எஸ்ராங்கரா மாறின அந்த கேங் ஜெனியக், என்னால என் கண்ணையே நம்ப முடியல. அப்படிங்கிறப்போ ஹீரோ வந்துட்டு எல்லாருமே ப்ரிப்பேர் ஆயிட்டீங்களான்னு கேட்க பதிலுக்கு இயான்வாவும் ப்ரிப்பேர்லாம் ஆயிட்டோம், ஆனா நாம மட்டும் எனாஃபா அந்த வேவ்ஸை தடுக்கிறதுக்கு. பதிலுக்கு தாமினும் என்னுடைய லெவல் எல்லாம் வச்சு சம்மன்ஸை கண்ட்ரோல் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு டிஃபிகல்ட்டி கம்மியா இருந்துச்சுன்னா அதுல என்ன ஃபன் இருக்கு, அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பேஸா ஸ்டேடியத்தை தான் நான் சூஸ் பண்ணிருக்கேன். பதிலுக்கு அவங்களும் எதுக்காக ஸ்டேடியத்தை சூஸ் பண்ணீங்க, அதை டிஃபெண்ட் பண்றதுக்கு நமக்கு மினிமம் 100% தேவைப்படுவாங்க, அது மட்டும் இல்லாம என்ன ஃபன்னு, இது ஒன்னும் கேம் கிடையாது, இதுல மட்டும் நம்ம தோத்துட்டோம்னா செத்துருவோம். உடனே ஹீரோ வந்துட்டு ஸ்டேடியம் தான் நமக்கு பெர்ஃபெக்டான பிளேஸ் நம்ம ஹண்ட் பண்றதுக்கு. உடனே தெரசாவும் நம்ம பேஸை டிஃபெண்ட் பண்றதுக்கு மினிமம் 5 மெம்பர்ஸ் தேவைப்படுவாங்க, ஆனா நம்ம மொத்தமாவே 4 பேர் தான் இருக்கோம். பதிலுக்கு ஹீரோவும் நீங்க அதை நினைச்சுனா கவலைப்படாதீங்க, நம்ம டீம் உடைய 5th பிளேயர் கூடிய சீக்கிரத்துல இந்த இடத்துக்கு வந்துருவோம் அப்படின்னு சொல்ல அது வேற யாருமே இல்ல நம்மளுடைய யூசாங் தான். உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு அவனுடைய ஸ்வாட் எடுத்துட்டு வர அப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. நம்ம யூசாங்கும் ஒரு இடத்துல ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ கிட்ட இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் போயிருக்கு, அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ள 4th ஃப்ளோருடைய என்ட்ரன்ஸுக்கு வான்னு ஹீரோ சொல்லியிருப்பான். பதிலுக்கு யூசாங்கும் அவன் கூப்பிட்டாங்கிற ஒரு விஷயத்துக்காக என்னாலலாம் அங்க போய் நிக்க முடியாதுன்னு நினைக்க உடனே ஹீரோவும் இன் கேஸ் நீ வந்தனா என்னுடைய ரைட் லெக்கையும் லெஃப்ட் ஆர்மையும் உன்னை ஃபேஸ் பண்ணும்போது நான் யூஸ் பண்ண மாட்டேன். அப்படிங்கிறப்போ இவன் பண்றதெல்லாம் எனக்கு சைல்டிஷா தெரியுது, ஆனா இதுக்காகலாம் நான் கோவப்பட மாட்டேன். அப்படிங்கிறப்போ ஹீரோ வந்துட்டு அடுத்த மெசேஜா என்னுடைய கண்ணை கட்டிட்டு உன் கூட சண்டை போடுறேன் டீலான்னு கேட்க பதிலுக்கு அவனும் இந்த கோவம் எல்லாத்தையுமே நான் கண்ட்ரோல் பண்ணணும், ஃபியூச்சர்ல அவன் கூட சண்டை போடும்போது இந்த கோவத்தை பயன்படுத்தி நான் அவனை டிஃபீட் பண்ணுவேன். உடனே ஹீரோவும் என்னப்பா பயந்துட்டியான்னு கேட்க இதை கேட்டு காண்டான யூசாங்கும் கோவத்தோட அந்த இடத்துக்கு வந்திருப்பான். ஹீரோ அவனை பார்த்துட்டு எப்படியோ ஒரு வழியா கரெக்ட் டைம்க்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இந்த மாதிரி ஸ்வாட்மேன்ஷிப்பை யூட்டிலைஸ் பண்றவங்களுடைய வீக்னஸ் லாங் ரேஞ்ச் மட்டும்தான், அதை அவாய்ட் பண்றதுக்கு ஒரே வழி அவங்களுடைய ஸ்வாட்ல எலமெண்டல் மேஜிக்கை இன்ஃபியூஸ் பண்ணணும். எப்படியும் இவன் இதை யூஸ் பண்ணுவான்னு எனக்கு முன்னாடியே தெரியும், ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல இவனுக்கு இது கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. உடனே யூசாங் வந்துட்டு நான் கோழையா மாறிட்டேனான்னு கேட்டல, அப்படி இல்லங்கிறத இந்த இடத்துல
ப்ரூஃப் பண்றேன். பதிலுக்கு ஹீரோவும், நீ ப்ரூஃப் பண்ணணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம், ஆனா இந்த இன்கம்ப்ளீட்டான ஸ்வாட வச்சா. உடனே யூசங் வந்துட்டு, நீ என்ன சொல்ல வர? உன்னுடைய அட்ரிபியூட் ஸ்வாட் ஒன்னும் மோசம் கிடையாது, ஆனா அதோடைய ஃபுல் பவரை இப்ப இருக்க இன்கம்ப்ளீட் ஸ்டேஜ்ல உன்னால யூட்டிலைஸ் பண்ண முடியாது. அதனால நான் சொல்றதை கேளு. இந்த ஃப்ளோர்ல ரேண்டம் பாக்ஸ்னு ஒன்னு இருக்கு. அதுக்குள்ள உன்னுடைய அட்ரிபியூட் ஸ்வாட கம்ப்ளீட் பண்றதுக்கான ஒரு ஐட்டமும் கிடைக்கும். இப்ப கரண்டா உனக்கு ஃபயர் அட்ரிபியூட் தானே தேவைப்படுது. உடனே யூசாங் வந்துட்டு, உன்னுடைய பிளாபரிங்க நிறுத்து. அதோடைய நேம்லயே ரேண்டம் பாக்ஸ்னு இருக்கு. அப்புறம் எப்படி எனக்கு தேவைப்படுற அந்த ஃபயர் அட்ரிபியூட் அதுல கிடைக்கும்னு சொல்ற? அதுல என்ன வேணாலும் நமக்கு ரேண்டமா கிடைக்கலாம். பதிலுக்கு நம்ம ஹீரோவும், நீ ஒரு விஷயத்த மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாத ஷார்ட் கட்ஸே கிடையாது. இந்த பேஸை டிஃபெண்ட் பண்றதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணனா உனக்கு தேவையானதை நான் கொடுக்கறேன். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய சண்டையை வச்சுக்கலாம்னு சொல்ல, அந்த ரேண்டம் பாக்ஸ்ல இருந்து அந்த ஐட்டம் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு யூசாங் அங்க இருந்து கிளம்ப 5 பேர் இருக்க டீம் உருவானதுனால இவங்களால இந்த பேஸை இப்ப டிஃபெண்ட் பண்ண முடியும். உடனே தெரசா வந்துட்டு, நீங்க நினைக்கிறீங்களா யூசாங் நம்ம பக்கம் தான் நிப்பாருன்னு? பதிலுக்கு ஹீரோவும், கண்டிப்பா அவன் என்ன முதுகுல குத்த மாட்டான். அவனுக்கு தேவையான பொருள் அவனுக்கு கிடைக்கிற வரைக்கும். அது மட்டும் இல்லாம அவன் பாக்குறதுக்கு தான் அப்படி இருப்பான், ஆனா அவன்கிட்டயும் நல்ல சைடு இருக்கு. உடனே இயான்பாவும், நான் மறந்தே போயிட்டேன், இந்தாங்க இதை எடுத்துக்குங்கன்னு சொல்ல, இதுதான் ட்வின் டிராகன் ஸ்வாட். அந்த டவர் ஆஃப் ட்ரைல்ஸ்ல இருந்து ரிலீஸ் ஆன மானாவால இந்த பழங்கால பொருள் ஆர்டிஃபேக்டா மாறி இருக்கணும். இதை டச் பண்றப்போ அதோடைய ஃபீலே அமேசிங்கா இருக்கு. உடனே இயான்பாவும், என்னுடைய கிராண்ட்பா இது உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு, ஆனா இது அவருக்கு ரொம்பவே பிடிக்குமே அப்படிங்கிறப்போ பதிலுக்கு ஹீரோவும், மேபி அவருக்கு என்ன இன்னும் பிடிச்சிருக்கோ என்னமோ. சோ இப்ப நம்மளுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும் அந்த கிராண்ட்பா அழுததுக்கு ரீசன் அவருடைய ஃபேமிலி ட்ரெஷரை ஹீரோ கேட்டதுனாலதான். உடனே ஹீரோவும் அந்த ஸ்வாட ஓபன் பண்ணி பார்க்க அதுல அந்த கிராண்ட்பா டவுரின்னு எழுதி வச்சிருக்காரு. ஸ்ட்ரெயிட்டா இல்லாம என்னுடைய பேத்தியை நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சுத்தி வளைச்சு சொல்றாரு. உடனே ஹீரோ வந்துட்டு, நான் சொன்ன மாதிரியே இந்த ஸ்டேடியம் தான் நம்மளுடைய பேஸ். இவ்வளவு பெரிய பேஸ வெறும் நம்ம 5 பேர்னால மட்டும் எப்படி டிஃபெண்ட் பண்ண முடியும்னு கேட்க யூசாங் வந்துட்டு, எப்பயும் போல நீ இதை யோசிக்காம பண்ற. பதிலுக்கு நம்ம ஹீரோவும், நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. உடனே அந்த இடத்துக்கு வந்த சில பேரும், என்னடா இவ்வளவு பெரிய ஸ்டேடியத்தை பேஸ பிக்ஸ் பண்ணிருக்காங்களேன்னு நினைச்சேன், அது நீங்க தானா அப்படிங்கிறப்போ ஹீரோ அந்த ஸ்வாட்ல இருக்க சிம்பிளை பார்த்துட்டு, இந்த பேட்டர்ன் வந்துட்டுன்னு அதை பத்தி யோசிக்க எதிர்க்க வந்தவனும், நீ தானே அந்த கேங் ஜூனியர்க்குன்னு கேட்க இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரை பார்க்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.